நீங்க உங்க பொண்ணுக்கு கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிறதா தகவல் வந்தது. அப்படி ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு யாரு சொன்னா? நாங்க குழந்தைகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து வரோம். 18 வயசு கீழே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சட்டப்படி குற்றம். உங்க சட்டத்தை நீங்களே வச்சுக்கீங்க. யா குழந்தை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும். சரியா? எப்படி வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும். சார் இப்படியே பண்ண வேலைக்கு ஆகாது. நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. கூப்பிடுங்க. ஹலோ சார், சார் கவுந்தபாடி போலீஸ் இருக்கீங்களா? சார் நான் குழந்தைகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து பேசுறேன் சார். என் சித்தோட பக்கத்துல ஒருத்தர் அவர் குழந்தைக்கு கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிறாரு சார். ஆமாம் சார். சார் நான் வந்து கேட்டோம். அவர் வந்து ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க ஒரு 2 பேரை கூட்டி நீங்க வாங்க சார். அப்பதான் அவர் கேட்பாரு. சரி சார், வாங்க சார். நன்றி சார். வேணாங்க சார். வருவாங்க இல்லையா? இப்ப வர சொல்லுங்க உங்க பொண்ண. கூப்பிடுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பயப்படாம பதில் சொல்லுமா. உங்க அப்பா உனக்கு கட்டாய திருமணம் பண்ணி வைக்க பாக்குறாரா? ஆமாம் சார். இப்ப என்ன சார் சொல்றீங்க? உங்க பிள்ளைய சொல்லிருக்கல சார். ஏன் சார் பண்றீங்க? படிக்கிறது இல்லையா? இல்லை சார். இந்தியாவோட எதிர்காலத்தை ஒருங்கிணைக்கவும் வழிநடத்தவும் செல்வாக்கு செலுத்தவும் குழந்தைகள் நலன் கருதி இளைஞர்கள் பலரும் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக இந்த யங் இந்தியன் அப்படிங்கிற அமைப்பு செயல்பட்டு வருது. இன்னைக்கு சொசைட்டியில குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்ததாங்க இந்த அவேர்னஸ். ஏமா என்னாச்சு? அழாதீங்கம்மா. இனிமேலும் நடக்காத மாதிரி பாத்துக்கலாமா? இது போன்ற ஏதாவது விஷயங்கள் நடந்தா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ளாட்டியும் நீங்க என்ன பத்திரமா குறிச்சுக்கலாம். 1098 இதுதான் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பு எண். உங்க ஊர்லயோ இல்ல நீங்க வேலைக்கு
வலியையும் நோயையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திருங்க. அதனால அவங்க வாழ்க்கையை கெட்டு போயிருது. இனிமேல் உங்க குழந்தைங்களுக்கு குட்டத்தினா என்ன காட்டத்தினா என்ன சொல்லி கொடுங்க. ஏன் டோன்ட் டச்சுன்னு சொல்லி கொடுங்க. அதுக்குன்னு டச்சே இல்லாம இல்லைங்க, எது பாதுகாப்பான டச்சு எது பாதுகாப்பற்ற டச்சுன்னு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கான மன தைரியத்தையும் சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுங்க. பெரியவங்க வந்து ரொம்ப பொறுப்பா கருத்து